குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? எடுத்துக்காட்டு 2.8. சரிங்க, இது பயிற்சியில் 4ஆம் கணக்கு மாடல். அதே மாடல், அதே டைப் தான். z = cos θ + i sin θ கொடுத்துட்டாங்க. எனில் z power n + 1/z power n = 2 cos n θ மற்றும் சரிங்களா, மற்றும் அதே மாதிரி z power n - 1/z power n = 2i sin n θ என நிறுவுக. ஃபஸ்ட்டு z = cos n θ + sin θ. என்னது என்ன கொடுத்துருக்காங்களா? அப்போ z power n போடுங்க. z power n = cos θ + i sin θ whole power n. என்னது டிமார்ஸ்டேரம். டிமார்ஸ்டேட்டர்னது அந்த எண்ணை உள்ள எடுத்துடணும். cos n θ + i sin n θ. இதுதான் z power n. 1/z power n-னா ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும். காஞ்சுகேட் எடுத்தால் என்ன வரும்? இந்த இடத்துல மைனஸ் வரும். சரிங்களா, டேரெக்டாக cos n θ minus i sin n θ. சரிங்களா, அதாவது z power n-னா நம்ம அந்த பவரில் தயாரிக்கிட்டு அப்படியே போட்டோம். அதுவே 1/z power-னா அந்த ஐட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இதுதான் 4ஆம் கணக்குலையும் போட்டிருப்போம். சரிங்களா, சேம் மாடல். இப்போ என்னது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருங்க? z power n-ஐயும் ப்ளஸ் 1/z power n-ஐயும் கூட்டணும். அப்போ இதை இதையும் கூட்டலாமா? cos n θ ப்ளஸ் i sin n θ ப்ளஸ் cos n θ minus i sin n θ. கூட்டுங்க. sin கேன்சல், அதே மாதிரி என்ன இருக்கும்? 2 cos n θ. z power n ப்ளஸ் 1/z power n. ஃபஸ்ட்டோட ஆன்சர் வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? z power n minus 1/z power n. z power n என்னது இருக்கு பாருங்க, cos n θ ப்ளஸ் i sin n θ மைனஸ் வர ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். 1/z என்னது இருக்குது பாருங்கள், 1/z power n cos n θ minus i sin n θ. இப்போ மைனஸ் உள்ள அப்ளை பண்ணுங்கள். cos n θ plus i sin n θ minus cos n θ plus minus plus i sin n θ. cos கேன்சல், ரிமைனிங் இருக்கும் 2i sin n θ. z power n minus 1/z power n. Hence the proof. ஹென்ஸ் ப்ரூஃப்னா சம் முடிஞ்சிச்சு. சரிங்களா, ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஈஸியான மாடல். சரிங்களா, திரும்ப சொல்கிறேன். z கவனிங்க, z cos θ + i sin θ எனில் z power n + 1/z power n-ஓட வழி cos n θ என நிறுவுக. அதே மாதிரி z power n minus z power n 2i sin θ என நிறுவுக. z கொடுத்துட்டோம். பவர் என்ன இருந்தால பவர் என்ன போட்டிருக்கேன். டிமார்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி பவரை உள்ளே எடுத்து வந்துட்டேன். சரிங்களா, 1/zனா ஒன்று கிடையாது, காஞ்சுகேட் எடுக்கணும். காஞ்சுகேட் எடுத்து டேரெக்டாக சொல்கிற பாருங்க, i கிட்ட மட்டும் சைன் சேஞ்ச் ஆகும். cos square θ + sin square θ 1 வருமா? அப்போ 1/. சரி, ரிமைனிங் இருக்கும் cos θ minus i sin θ வரும் டேரெக்டாக. சரிங்களா, இப்போ ரெண்டுத்தையும் கூட்டணும். அப்போ சமன்பாடு எதுனா வரும்? 1 2. ஃபஸ்ட்டு இருக்குது 1 + 2 போடுறோம். செகண்டுக்கு 1 - 2 போடுறோம். சரிங்களா, 1 2 கூட்டுங்க. கூட்டினா i கேன்சல், டேரெக்டாக சொல்ல மாட்டேது பாருங்க, i கேன்சல். அப்போ 2 cos. செகண்ட் வரும்போது 1 - அப்போ பாருங்கள் மைனஸ்னு வரும், இதுக்கு மைனஸ் வரும், இது ப்ளஸ் வரும். அப்போ cos கேன்சல். அப்போ 2i sin n θ. சரிங்களா, ரொம்ப ஈஸியான சம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வேறு. இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. திரும்ப சொல்கிறேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்.